ப்ரோ தரமா இருக்கு. சூர்யாவுக்கு வேற லெவல் கம்பேக் ப்ரோ. தெரிக்க விட்டுருக்காங்க. அந்த கெட்டப் மியூசிக் எல்லாமே சிவா வந்து வேற மாதிரி தெரிக்க விட்டுருக்காரு. ஒரு ஃபாரஸ்ட் லுக்ல எல்லாருமே ஒரு கொடூரமா வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. படம் வேற லெவல்னு சூப்பரா இருந்துச்சு. எந்திரிச்சு வர மனசு வரல. லாஸ்ட் அரை மணி நேரம் நெருப்பு மாதிரி இருந்துச்சு படம். இந்த மாதிரி ஒரு படம்னா நான் பார்க்கவே முடியாது. இன்னொரு ஷோ வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கு. அலற விட்டாங்க. பிஜிஎம்னா பேக்ரவுண்ட் அலற விட்டாங்க. வெறித்தனமா இருக்கு. சூர்யா ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. வில்லனும் சூப்பராக பண்ணியிருக்காப்ல. ஹிந்தி நினைக்கிறேன் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. சாங்ஸு பிஜிஎம் எல்லாம் பட்டை கிளப்பிடுச்சு. சிவா எல்லாம் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க முன்னாடிலாம். இப்போ வந்து அவர் நல்லா ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு சொல்லலாம். கிளைமேக்ஸ் அடுத்து கோத்துட்டு அப்படி படம் விட்டு தெரியும். வேற லெவல் படம் அல்டிமேட்டா. படம் சூப்பரா இருக்கு. தரமா இருக்குது. வெறும் சண்டை சூப்பரா இருக்கு. பிஜிஎம் பயங்கரமா இருக்கு. ஒரு வேற லெவல் ஒரு திரைப்படத்தை தாண்டி ஒரு வரலாற்று பயணமா இருந்துச்சு. தரமான சம்பவம். எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏத்தாப்ல இருக்கு. படம் ஓவராலாக ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்திருக்காங்க. முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது. சில விஷயங்கள் நம்மளை வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக பார்க்க வைக்குது. வேற லெவலில் இருக்குண்ணே. பிஜிஎம் வேற லெவல்னா. நல்லா ஒரு அவார்டு, இன்டர்நேஷ்னல் அவார்டு எதிர்பார்க்கலாம். இல்லை நல்ல படம். அது ஓவரால் இது வரைக்கும் வந்து தமிழ் படம் ஒரு வித்தியாசமான படம். நல்ல படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு புரியல. செகண்ட் ஹாஃப்ல இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. போக போக எடுத்து சொல்ற மாதிரி இருக்கு. அந்த காலத்துல உலகத்தரமான சினிமா. தனுஷ் எல்லாம் அவர்கிட்ட பார்த்து கற்றுக்கணும். பாட்டு வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். பயங்கரமாக இருந்துச்சு. பட்டையை கிளப்பிட்டாப்புல அவரோட படம் இந்த மாதிரி பார்க்க முடியாது.